சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதிக்கு உட்பட்ட ஐகுரு மலை கிராமத்திற்கு செல்வதற்கு சாலை வசதி இல்லாததால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் தலைசுமையாக எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த மலை கிராமத்தில் 636 வாக்காளர்கள் உள்ளதாகவும் இதற்கு 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் ரியாஸ் தரும் கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கான முழு வீச்சில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மலை சார்ந்த பகுதிகள் தான் அதிகம். அதாவது சொல்லப்போனால் சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதி ஜருகுமலையில் சாலை வசதி இல்லாதனால தற்போது தலை சுமையிலே தற்போது வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து போயிட்டு இருக்காங்க. தற்போது இந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் இங்கே கூட கிராம மக்களுடன் இணைந்து வாக்குப்பதிவுக்கான அந்த பொருட்களை தற்போது எடுத்து போயிட்டு இருக்காங்க. தற்போது இது குறித்து பேசுவதற்காக தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு சீனிவாசன் நம்முடைய அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். தற்போது இந்த மலைப்பாதையில் இப்போ எடுத்து போயிட்டு இருக்கீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க? மலைப்பாதை அனுபவம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஜனநாயக கடமை, இது செஞ்சே ஆகணும். நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். மனம் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். ஒன்று மனப்பூர்வமான ஏதோ செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் இப்போ குறிப்பாக நடைபாதை மூலமாக எடுத்து போயிட்டுருக்கீங்க. இதில் எந்த மாதிரியான சிரமங்கள் உங்களுக்கு இருக்குது? அங்கே மக்கள் வாக்குப்பதிவு நடத்துறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க நீங்கள்? கீழே என்னென்னலாம் ஏற்பாடு பிளெயின்ஸில் என்னென்னலாம் போலிங் பூத்தில் பண்ணியிருக்கோமோ அத்தனை வசதிகளும் மேலே இருக்குது. ஒன்றும் எந்த விதமான வசதி குறைபாடுகளும் மேலே கிடையாது. ஆஸ் அ ஜோனல் ஆஃபீஸர் நாங்கள் நிறையா தடவை செக் பண்ணியிருக்கோம். போலீஸ் அண்டு வருவாய்த்துறையினர் நிறைய செக் பண்ணியிருக்காங்க. பூத் எல்லாமே கரெக்டாக இருக்குது. மலைப்பாதையில் நடந்து போகிறது கல்லுக்கெல்லாம் ஏறி போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி பிளெயின்ஸில் நடக்கிறது மேலே நடக்கிறது எலெக்ஷன் ஒன்றும் வித்தியாசம் எதுவும் கிடையாது. மக்கள் மேலே இருக்கிற மக்கள் ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எங்களுக்கு. தற்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அடிவாரத்திலிருந்து சுமார் 2000 அடி உயரம் உள்ளது. திரும்ப 6 கிலோமீட்டர் நடந்தே சென்று அந்த கிராமத்துக்கு அதிகாரிகள் செல்ல உள்ளனர். தற்போது அதாவது நகரத்தில் நடக்கும் அதே வாக்குப்பதிவு நேரம் தான் இங்கும் நடைபெற உள்ளது. மேலும் இதற்காக இங்கே உள்ள கிராம மக்களிடையே கேட்கலாம். சரிங்க வாங்க, நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவர் தானே நீங்கள்? சரிங்க வாங்க அண்ணா, இங்கே வாங்க அண்ணா. இங்கே வாக்குப்பதிவுக்கு என்னென்ன ஏற்பாடு, இப்போ இந்த வாட்டி தேர்தல் நடக்குதுங்க, இப்போ உங்களுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? நீங்கள் எப்படி பயமில்லாமல் வாக்கு என்ன செஞ்சுருக்காங்க? உங்களுக்கு எல்லாமே இருக்குது. கீழே என்னவோ அதே மாதிரி மேலே அமைதியாக நடக்கும். அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இங்கே எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்குது? என்ன ரெடி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு? என்ன ரெடி பண்ணியிருக்காங்க, எதாவது ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் செஞ்சுருக்கோம். நீங்கள் அதாவது அச்சமில்லாமல் வாக்களிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அதிகாரிகள் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, எல்லாமே பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லா இதுவுமே அமைதியாக கீழே என்னவோ அது எதுவும் மலையில் இருக்கும். மலையில் அமைதியாக நடக்கும். அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது, அமைதியாகவே நடக்கும். குறிப்பாக இந்த ஜருகுமலையில் 250 குடும்பங்கள் உள்ளன. குறிப்பாக 636 வாக்குகள் உள்ளன. அவர்களுக்கான ஒரு வாக்குப்பதிவு இயந்திரமும் கூடுதலாக அது பழுது ஏற்பட்டால் மேலும் ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கிற 4 அலுவலர்கள், கூடுதலாக 4 அலுவலர்கள் இங்கே அமைக்கப்பட்டு தற்போது தலைசுமையாக தற்போது இங்கே இருக்கிற வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. தற்போது அந்த காட்சிகள் நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். தற்போது இன்று பிற்பகல் துவங்கிய இவங்களுடைய பயணம் சுமார் 1 மணி நேரம் இவங்களுடைய பயண நேரம் இருக்கும். இன்று மாலைக்குள் அவர்கள் அந்த வாக்குப்பதிவு மையத்துக்கு சென்று அங்கேயே தங்கி தேர்தல் பணிகளை ஆற்ற இருக்காங்க. தொடர்ந்து அவர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழு அளவில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டிருக்கு. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.